வெல்கம் டு வாசந்தி ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஹலோ, ஹாய். டூர் வீடியோ வந்து பார்க்கலாங்களா? ஆக்சுவலாக வந்து இதுதான் எங்களோட வீடு. என்ட்ரி ஆகணும்னா இப்படி இருக்கும். என்ட்ரன்ஸ் வந்து இப்படி இருக்கும். அண்ட் இங்கே வந்து ஷூ ரேக் வந்து வெளியே வைக்கக்கூடாது, இங்கே தான் உள்ளே தான் வைக்கணும். அண்ட் இது ஒரு வாஷ்ரூம். அண்ட் இது என் ஹஸ்பண்ட் அவங்க கொல்லிக்கூட பார்சல், ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். உள்ளே என்ட்ரி ஆகும்போதே கீழே யார் இருக்காங்கன்னு தெரியும். கீழே வந்து லாபியில் யாருன்னா இருந்தாங்கன்னா தெரியும். அவங்க வந்து டோர் ஓப்பன் பண்ணோன்னா இந்த கீ ப்ரெஸ் பண்ணோன்னா டோர் ஓப்பன் பண்ணலாம். அண்ட் அவங்களுக்கு கால் பண்ணனாலும் லாபியில் ஓப்பன் ஆகும். ஹால் என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நேராக வந்தோன்னா ஒரு பெரிய விண்டோ ஓப்பன் பண்ணலாம். இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸ்பார்ன்ற ஷாப் தெரியுதுங்களா? அங்கே வந்து எல்லா ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸுமே வாங்கிக்கலாம். மிட் நைட் வந்து 11 வரைக்குமே வந்து ஷாப் வந்து ஓப்பனில் இருக்கும். இந்த விண்டோவுமே ஓப்பன் பண்ணலாம். டிவி யூனிட், டீப்பா, அதுக்கப்புறமா வந்து வால் கிளாக், இது எல்லாமே வந்து தனூப்பில் பர்ச்சேஸ் பண்ணோம். தனூப்பில் வந்து 30 OMR மேலே பர்ச்சேஸ் பண்ணோன்னா ஃப்ரீ டெலிவரி வந்து அவங்களே தருவாங்க. அண்ட் அதர் இம்பார்ட்டண்ட் திங் வந்து இது வந்து ஒரு ஃப்ரீ கூப்பன். இது கொடுத்தீங்கன்னா வந்து வாட்டர் பேமெண்ட்க்கு வந்து யூஸ் ஆகும் இந்த கூப்பன் வந்து. ஆக்சுவலாக வந்து இந்த பூஜை யூனிட் வந்து தனூப்லேயும் அவைலபிளாக இருந்துச்சு. நாங்கள் தனூப்லேயும் பார்த்தோம், பட் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ தான் வந்து நாங்கள் ரூவி சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த பூஜா யூனிட் வந்து நிறைய ஃபர்னிச்சர் ஷாப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்காது. மற்ற எல்லாமே கிடைக்கும், பட் இது வந்து மெயின்லி ஃபார் ஹிந்துஸ்ன்றதுனால நிறைய ஷாப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்காது. ரூவியில் அவங்க நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க இந்த மாதிரி மாடல் காமிச்சிங்கன்னா அவங்க செஞ்சு தருவாங்க. அதுக்கு இது வந்து இப்படி வைக்கலாம். இங்கே வந்து இந்த விளக்கு வந்து வச்சு கும்பிடுற மாதிரி இருக்கும். அண்டு இங்கே வந்து ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. பட் நான் நிறைய பூஜை சாமான் எடுத்துகிட்டு வர்றதுனால இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால கொஞ்சம் திங்ஸ் தான் இதை வந்து வைக்க முடியும். ஓல்ட் ஃபர்னிச்சர் ஷாப் இருக்கும் பாருங்கள், அங்கே வந்து நாங்கள் செய்ய சொல்லி வாங்கினது. இது வந்து அரௌண்ட் 25 ரியால் ஆச்சு. இந்த வீட்டில் இருக்க க்யூட்டஸ்ட் திங்கே இந்த சோஃபா தான். இதுவுமே நாங்கள் ரூவியில் அங்கே இருக்க அந்த ஃபர்னிச்சர் ஷாப்பில் தான் வாங்கினது. இந்த டாய் பேஸ்கெட்டுமே வந்து ஐக்கியாவில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம் நாங்கள். இந்த டிவி யூனிட்டு, அதுக்கப்புறமா இந்த டீப்பா, இது 3மே சேர்த்து தான் ஆர்டர் போட்டிருந்தோம். 3மே சேர்த்து ஆர்டர் போட்டிங்கன்னா தனூப்பில் வந்து அவங்களே வந்து ஃபிக்ஸும் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. கனெக்ஷன்ஸும் வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து ஃப்ரீ டெலிவரி வந்து சூஸ் பண்ணோம். கனெக்ஷன்ஸ் வந்து எல்லா வீட்லேயுமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எல்லா ரூம்லேயுமே ஏசி கனெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து இந்த மாதிரி வார்ம் லைட்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக லைட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒயிட் லைட்டாகவும். ஏன்னா நைட் டைமில் ரொம்ப படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லா இடமுமே வார்ம் லைட்டாக தான் இருக்கும். அண்ட் இங்கே வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து டியூப் லைட் வந்து அவைலபிளாக இருக்காது.
இங்கேயும் வந்து ஏசி கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே வந்து ரெண்டுமே வார்ம் லைட் தான். ரூம் வந்து இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த ரூம் எல்லாமே ஒயிட் கலரில் தான் இருக்கும். லைக் இது எல்லாமே இங்கே இருக்க திங்ஸ் எல்லாமே வந்து ஐக்கியாவில் பர்ச்சேஸ் பண்ணது. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து எல்லாமே ஒயிட் கலர் தீமில் தான் இருக்கும். இந்த பெட்டு அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒயிட் கலர் தீம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இங்கே வந்து 2 விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. வியூ வந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் இங்கே வந்து நாங்கள் ட்ராயர்ஸோடு வச்சு கேட்டிருந்தோம். எஸ், இந்த சைடு 2 ட்ராயர்ஸ் அண்ட் அந்த சைடு வந்து 2 ட்ராயர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். பட் இப்போ லாக் ஆகிருக்கு. இப்படி தான் இருக்கும் இங்கே கபோர்ட். ஆக்சுவலாக இந்த கபோர்ட் மட்டும் ஓப்பன் பண்ணுறேன். இதுவுமே ஐக்கியாவில் பர்ச்சேஸ் பண்ணது. என் பையனோட திங்ஸ் வந்து இங்கே இருக்குது. அண்ட் மேலே லாஃப்டரில் வந்து லைக் ட்ராலியெல்லாம் வச்சுருக்கோம். இங்கே வந்து கபோர்டு வந்து கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கும். ஏன்னா உமன் பீப்புள் அவங்களோட ட்ரெஸ் வந்து லாங் ட்ரெஸ் வந்து வைக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு வாஷ்ரூம் இருக்கும், 2 வாஷ்ரூம் இருக்கும். இங்கே வாஷ்ரூம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இப்படி தான் இருக்கும். இங்கே தான் கிச்சன் வந்து இருக்குது. கிச்சன் உள்ளே என்ட்ரி ஆகி கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும். நிறைய கபோர்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே நாங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணது. லைக் ஃபுட் ப்ராசஸர் அண்ட் இந்த மிக்ஸி எல்லாமே இங்கே தான் வந்து வாங்கினோம். அண்ட் இங்கே வந்து கேஸ் வந்து எப்போ தீரும்னு தெரியாது. அவங்களே தான் வந்து இங்கே கேர்டேக்கர், அவங்க தான் வந்து எடுத்துன்னு வந்து தருவாங்க. ஸோ அதனால ஒரு இண்டக்ஷனை வாங்கியிருக்கோம். இங்கே வந்து ஸ்விட்ச் வந்து எல்லாமே இப்படி தான் இருக்கும். இதுக்குன்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் வாங்குற மாதிரியே தான் இருக்கும் கனெக்ஷனாக. ஸோ இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தோன்னா நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து இதுக்காக இங்கே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அதுக்கு நாங்கள் இங்கே இருக்க மாடலே வாங்கிக்கலான்ட்டு இங்கே இருக்க மாடல் தான் வாங்கினோம். இது இந்தியாவில் இருக்கிறது, இங்கே மஸ்கட்டில் இருக்கிறது. ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ஸ்டோரி. இது ஆக்சுவலாக வந்து நான் பண்ண சம்பவம். அன்றைக்கி வந்து வீடு இப்படி தான் இருந்துச்சு. அவ்வளோ ஸ்மோக்காக இருந்துச்சு. ஏன்னா ஃபயர் வந்து அவ்வளோ இருந்துச்சு. இது வந்து நான் பண்ண வேலை. ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து கேஸ் வந்து இங்கே வைக்கக்கூடாது. இங்கே என்ன ஒரு டேபிள் போட்டு அது மேலே தான் வந்து கேஸ் வந்து வைக்கணும். பட் நாங்கள் என்ன பண்ணோம், இங்கே கேஸ் வச்சதுனால நாங்கள் வந்து G% கேஸ் வந்து க்ளியராக வச்சுருந்தோம். ஏன்னா சென்னையிலலாம் வந்து இந்த இது மேலேயே தான் வைப்பாங்க. பட் மேலே வந்து சிம்னி இருக்கும். ஸோ அதே நினைப்பில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே தான் வச்சு சமைச்சிட்டு இருந்தோம். நான் ஒரு நாள் வந்து பூரி செஞ்சுட்டு இருக்கும்போது ஆயிலும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நான் என் பையனுக்கு கொடுத்துட்டு வர்றதுக்குள்ளே வந்து கேஸ் வந்து ஓவர் ஃப்ளேம் ஆகிடுச்சு. அண்ட் இங்கே வந்து ஃபயர் அலாரம் அடிக்கும். கேஸ் ஓவர் ஃப்ளேம் ஆகிடுச்சுன்னா, ஃபயர் ஏதாவது ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா இங்கே வந்து ஒரு சவுண்ட் வரும். இதுதான் இந்த ஃபயர் அலாரம் சவுண்டு இங்கே தான் அடிக்கும்.
அதே மாதிரி இங்கே கேஸும் வந்து நார்மல் கேஸ் கிடையாது, லைக் பைப் வழியாக தான் வரும் கேஸு. இந்த பக்கம் வந்து ஃபயர் பிளாங்கெட் அண்ட் இங்கே ஒரு எக்ஸ்டிங்யூஷர் வச்சுருந்தாங்க, அது யூஸ் பண்ணதுனால இன்னும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல. அது யூஸ் பண்ணி தான் வந்து இதை வந்து அணைச்சாங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே வந்து துணி வந்து காய போடுறது தான். ஏன்னா ஸ்பேஸ் வந்து இவ்வளோ குட்டியாக தான் இருக்கும் அண்ட் இதுலேயே போடுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆக்சுவலாக இந்த ரோப் வந்து கட்டக்கூடாது, கேர்டேக்கர் வந்தாங்கன்னா கைட்டுங்கன்னு வாங்க. நான் சும்மா இப்போதைக்கு கட்டி வச்சுருக்கேன். இதுதான் இங்கே இருக்க பெரிய ப்ராப்ளம் ஆக்சுவலாக. அண்ட் கிச்சன்லேயுமே அதே மாதிரி ஒரு வார்ம் லைட் தான் இருக்குது, டியூப் லைட் இருக்காது. அண்ட் இங்கே வந்து கபோர்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து இந்தியாவில் இருக்க கபோர்ட் மாதிரியெல்லாம் இருக்காது, இது சம்திங் அலுமினியம் ஃபாயில் அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து மாற்றணும். அது மாற்றுறதுக்கு வந்து இன்னும் ஆள் வரல, அதனால வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து இந்த விளக்கு சாமி கும்பிடுறோம்ல, அந்த விளக்கு வச்சாவே வந்து இங்கே வந்து ஃபயர் அலாரம் அடிக்குமா. ஏன்னா அந்த விளக்கோட அந்த திரியோட ஃபயரே வந்து இந்த கபோர்டெல்லாம் ஏற்றுக்காதான். நான் வந்து கேஸே வச்சதுனால தான் எங்களுக்கு அவ்வளோ பெரிய செலவாச்சு இங்கே வந்து. அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் இந்த இது வந்து வாங்கினோம். ஆக்சுவலாக அந்த கேஸோட கீழே வைக்கிற அந்த ஃபர்னிச்சரே ட்ரை பண்ணோம், பட் எங்கேயுமே அந்த ஃபர்னிச்சர் கிடைக்கல. அதனால் அந்த கேஸை வந்து OLXலேயே சேல் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இந்த குக்கிங் ரேஞ்சே நாங்கள் வந்து வாங்கினோம். ரேஞ்ச் வந்து வித் ஓடிஜியோடே வரும். ஓடிஜி தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை, இது வித் ஓடிஜியோடே வரும். அண்ட் ரொம்ப ஸ்டெடியாகவும் இருக்குது. ஏன்னா அதனால தான் நாங்கள் இதை வாங்கணும். ஏன்னா வந்து அந்த கேஸ் வாங்கிட்டு வேறு ஃபர்னிச்சர் வாங்கினாலும் ரொம்ப ஷேக்கியாக இருந்தாலும் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுமேன்ட்டு தான் அதை சேல் போட்டுட்டு இந்த குக்கிங் ரேஞ்ச் வந்து வாங்கினோம். இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி மீட்டர் வந்து இப்படி தான் இருக்குது, பட் நான் யூஸ் பண்ணதில்லை. என்ட்ரன்ஸில் ஃபயர் அலாரம் யார் வீட்டிலனா அடிச்சிச்சுன்னா இந்த ஃபயர் கண்ட்ரோல் பேனலில் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ வந்து எந்த வீடுன்ட்டு அவங்க வந்து கேர்டேக்கர் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. இதுதான் இந்த ஃபயர் அலாரம் சவுண்டு இங்கே தான் அடிக்கும். எங்கள் ஃப்ளோரோட காரிடோர் வந்து இப்படி தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.